வணக்கம் ராதிகா. தமிழக அரசியல் களத்தில் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும் வகையில் முன்பே தொகுதி உடன்பாட்டை எட்டியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கட்சியின் வலுவான ஆதரவு மற்றும் முன்னணி நிலையை கருத்தில் கொண்டு விருப்பமான 10 சட்டமன்ற தொகுதிகள் பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி குறிப்பாக தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி வகித்து வரும் தொகுதிகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி சிட்டிங் எம்எல்ஏக்கள் உள்ள தொகுதிகளை மீண்டும் பெறுவதில் கட்சி தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த விருப்ப பட்டியலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகள் என்னவென்றால் நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர், திருப்பூர், வாணிசாகர், பழனி, சிவகங்கை, தளி, திருத்துறைப்பூண்டி. இந்த தொகுதிகள் அனைத்தும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கட்சியின் பாரம்பரிய ஆதரவு வலிமை கொண்ட பகுதிகளாகவும் கருதப்படுகின்றன. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதி முடிவை எடுக்க திமுக தலைமையகம் விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையை நடத்த உள்ளது. சில நாட்களுக்குள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. அதன்படி கூட்டணி கட்சிகளிடையே சமநிலை கருத்தில் கொண்டு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது ராதிகா.